இப்போ திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் எரிவாயுனுடைய விலை வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று தான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பெட்ரோல் டீசலுடைய விலையேற்றம் தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று இப்போ சமையல் எரிவாயு அதாவது கேஸ் சிலிண்டரோட விலை வந்து இப்போ அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியாவிலையும் வந்து இப்போ இந்த கேஸுக்கான தட்டுப்பாடு வந்து நிலவி வருது. இலங்கையில் நீங்கள் எல்லா இடமும் பார்த்துருப்பீங்க. வந்து அதாவது நம்ம பெட்ரோலுக்கு டீசலுக்கு எப்படி வந்து லைனில் நின்றோமோ அதே மாதிரி வந்து இன்றைய நாளில் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வந்து இந்த கேஸ் சிலிண்டருக்கான இந்த வரிசை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது இலங்கையில் வந்து 2 வந்து நிறுவனம் இருக்குது. ஒன்று வந்து லாப் நிறுவனம் இருக்குது, இன்னொன்று வந்து லிட்ரோ வந்து நிறுவனம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாப் நிறுவனம் வந்து தங்களுடைய விலையை வந்து அதிகரித்தாங்க. அதாவது 12 கிலோகிராம் வந்து எடை கொண்ட வந்து ஒரு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 ரூபாயும், 5 கிலோகிராம் வந்து எடை கொண்ட ஒரு சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 120 ரூபாயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதிகரிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ வந்து லிட்ரோ நிறுவனமும் அதே விலையை வந்து இப்போ வந்து அதிகரிச்சிருக்காங்க. நிறைய ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரிவாயு தட்டுப்பாடு வந்து நிலவி வருது. இதனால் வந்து எல்லா உணவுகள்லையும் வந்து விலையேற்றம் வந்து ஏற்பட மிக மிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக எல்லா ஹோட்டல்கள்லையும் வந்து ஒரு போர்டே வந்து போட்டாங்க. அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக வந்து சாப்பாடு வந்து இல்லை, அதாவது அந்த மாதிரி ஒரு போர்டே இப்போ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தட்டுப்பாடு காரணமாக வந்து இங்கே வந்து உணவுகள் வந்து கிடைக்காது என்று சொல்லியும், அதே போல் வந்து இப்போ வந்து விறகுகளை வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இலங்கையில் மாத்திரமில்லை, இது வந்து கிட்டத்தட்ட 81 நாடுகளில் வந்து இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக வந்து இந்த எரிவாயுனுடைய வந்து விலையும் எரிபொருளுடைய விலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த அமெரிக்க ஈரான் பிரச்சனையால் வந்து அங்கேருந்து வர அந்த கப்பல் சேவை வந்து இப்போ தடைப்பட்டு இருக்கிறதால வந்து இந்த விலையேற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. இது வந்து தொடர்ந்து வந்து நடந்தால் உங்களுக்கே தெரியும், இந்த உலக பொருளாதாரத்தில் வந்து மிக மிக முக்கிய பங்கு வந்து இந்த எரிபொருளுக்கு தான் இருக்குது. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய நாடுகளில் வந்து இந்த பொருளாதார சிக்கல் வந்து ஏற்பட காரணமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து உணவு பற்றாக்குறை கூட ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்குது. இது வந்து எத்தனை நாளைக்கு நீடிக்குமோ தெரியலை, வெயிட் பண்ணி பார்ப்போம்.